இங்க இருக்கிற அமைச்சர் 4.5 ஆண்டு காலம் ஒரு அமைச்சர், அவர் தொகுதியில இவ்வளவு மோசமா இருக்கு. பக்கத்துல திருமலை கெமிக்கல் இருக்குது. இவன் அமெரிக்காவிலும் ஜெர்மனிலும் தடை பண்ண கம்பெனி இது. அந்த கெமிக்கல் தடை பண்ணிட்டான். அதை எடுத்துட்டு வந்து இங்க நடத்திட்டு இருக்கிறான். இவங்களுக்கு அனுமதி என்ன? எப்படி அனுமதி? ஏன்? காசு, பணம், துட்டு, மணி கொடுத்தா என்ன வேணா நடத்திக்கோ. மக்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை. காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க திமுக காரங்க, என்ன வேணா செய்வாங்க. அதனால இங்க மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்க மட்டும்தான். உங்களை பத்தி எவ்வளவு கவலை, எவ்வளவு அக்கறை. தொடர்ந்து போராட்டங்கள் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக ஒரு முடிவெடுங்கள். வேண்டாம், இந்த திமுக வேண்டாம், ஊழல் திமுக வேண்டாம். மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவை புறக்கணிப்போம். இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் போராட்டம் நடத்தும். போராட்டம்னா ஒரு நாள் இல்ல, தொடர் போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிலைநாட்டணும். பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பையும் இங்கே உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்த தீர்ப்பை நமல்படுத்துங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம், தயங்க மாட்டோம். தமிழக அரசே உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இந்த குரோமியத்தை இங்க இருந்து அகற்றுங்கள். இப்ப கிட்டத்தட்ட 700 கோடி செலவாகும் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 520 கோடி, இப்ப 700 கோடி. ஆனா இவங்களை நம்பி 700 கோடி போட்டேன்னு வச்சுக்க, சுவாக நாம காமிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நாங்க அகற்றிட்டோம்னு சொல்லிட்டு கணக்கு மட்டும். இப்ப ஏரி எல்லாம் தூர் வர்றாங்க பாத்தீங்களாமா, வர்றாங்க கணக்குல. இப்ப இன்னும் 6 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இப்ப இன்னும் கணக்கு தீவிரமா இருக்கு.